Praise Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. Hallelujah, 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 hallelujah. அப்பா மகிமையுமா இயேசுவே மகிமையுமா பரிசுத்தாவியே மகிமையுமா வல்லமையின் ஆகிய அன்பரே மகிமைக்கிற வரங்களை நாயகரே மகிமைக்கிற பணிகளை அப்பா கனியை ஊற்றே மகிமைக்கிற ஹalleluya மகிமைக்கிற ஹalleluya ஆசீர்வாதமையா ஆராதனையா நமஸ்காரம் ஆராதிக்கிறோம் தேவனே கோடி நன்றியா மகாராஜாவே நன்றி அப்பா நன்றி சேனைகளின் கர்த்தரே இயேசு மகாராஜாவே. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, விண்ணிலும் மண்ணிலும் அதிகாரம் பெற்றிருக்கிற எங்கள் இயேசுவே, அசைவாடும் பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் தெய்வீக பிரசன்னம் இந்த எல்லையை மூடி இருக்கிற கிருபைக்காக கோடி 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 நன்றியப்பா. இறைவார்த்தையை வாஞ்சியோடு கேட்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமது திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் இல்லத்திலும் இவர்கள் இதயத்திலும் உமது சமாதானமும் அப்பா, இவர்களது பாவ இருள் உமது அன்பின் ஒளியாகவும் மன கசப்பு இனிமையாகவும் மாறும்படி செபிக்கிறோம். இவர்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு புதிய ஆவியை பொழிவேன் என்று சொன்ன தேவன், புதிய இதயத்தை அருள்வேன் என்று சொன்ன தேவன் அப்படியே செய்ய வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். இறை வார்த்தையை வழங்கவிருக்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக மனம் மாறி வாழ்வு பெறுங்கள் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்ற இருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. எசேக்கியேல் 18 அதிகாரம் 30 முதல் 32 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். எனவே இஸ்ரவேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். அப்பொழுது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாய் இராது. எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே தீர்ப்பிடுவேன் என்கிறார் ஆண்டவராகிய கடவுள். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும், மறைவான செயலுக்கும் கூட, அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார் என்கிறார் சபை உரையாளர். இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கிற கைமாறு என்னிடம் உள்ளது என்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் நடுவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்கள் என்றால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வாருங்கள். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பையும் இறுதியில் நிலை வாழ்வையும் உங்களுக்குரியதாக்கிக் கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. வார்த்தையான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் மீட்டெடுக்க வந்தார் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ உங்கள் அத்தனை பேருக்குமே அவருடைய வார்த்தையே இறுதி நாளில் தீர்ப்பளிக்கும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடலெங்கும் உள்ள படைப்புகள் அனைத்தும்
நாடு, இனம், மொழி, மக்கள் என பாகுபாடே இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நடுவர் இருக்கைக்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். அப்பொழுது நாம் உடலோடு வாழ்ந்த காலத்தில் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப கைமாறு அளிக்கப்படும். அந்த வேளையில் உடலோடு வாழ்ந்தபோது செய்த நன்மைக்கும் தீமைக்கும் கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு நாம் ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். அச்ச நடுக்கத்தோடு வார்த்தையான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வழியும் உண்மையுமான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள், எனக்கெதிராய் நீங்கள் இழைத்த அனைத்து குற்றங்களையும் விட்டுவிடுங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, சாதாரணமாகவே ஒரு மனிதனின் இதயம் இளமையிலிருந்தே அவர்களின் வழிகள் தீமையை நாடுகின்றன. எந்த மனிதனாலேயும் கல்லான இதயத்தை சதையான இதயமாக மாற்றவே முடியாது என்கிறது வேதவசனம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்கள் மேல் பொழிவேன், உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு புதிய சதையான இதயத்தை பொருத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, மிகவும் கவனமாக கேளுங்கள். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்தில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்கள் இதய சிந்தனை எப்பொழுதும் தீமையே நாடி இருப்பதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக அவர் மனம் வருந்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இறுதி நாளில் நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும் என்று கூறியிருக்கிறார். இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பாவத்துக்கு மேல பாவம், அட்டுழியத்துக்கு மேல அட்டுழியம். பாவமே ஒரு கலாச்சாரமாய் மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, பாவத்தின் கூலி மரணம் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். Praise the Lord. Praise the Lord. நீதிமானாக வாழ்ந்த நோவாவின் குடும்பத்தை தவிர மற்ற எல்லாருமே வெள்ள பெருக்கினால் அழிந்து போயினர். தொடக்க நூல் 19ஆம் அதிகாரத்தில் மிதமிஞ்சிய பாவம் ஓரின சேர்க்கை என்கிற பாவம். ஆண்டவராகிய கடவுள் கந்தகமும் நெருப்பும் கொண்டு சோதோம் கொமோரோவை அழித்து போட்டார். பிரியமானவர்களே, பாவத்தின் கூலி சாவு, பாவத்தின் கூலி துன்பம், பாவத்தின் கூலி தண்டனை. இன்றும் இந்த நவ நாகரிக காலத்திலும் அதேதான் நடந்து கொண்டிருக்கிறது. மருத்துவம் முன்னேறி இருக்கின்றது, தொழில்நுட்பம் எங்கோ வளர்ந்திருக்கின்றது, தொலைத்தொடர்பு சாதனங்கள் மின்னல் வேகத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. ஆனாலும் மனிதனை வாட்டி வதைக்கின்ற பாவத்தின் கூலியான நோயையும் துன்பத்தையும் மரணத்தையும் எந்த தொழில்நுட்பத்தினாலேயும் தடுத்து நிறுத்தவே முடியவில்லை, தடுத்து நிறுத்த முடியவும் முடியாது. Praise the Lord. Praise the Lord. அன்று நோவா காலத்தில் வெள்ளப்பெருக்கு, லோத்துவின் காலத்தில் கந்தக நெருப்பு. ஆனால் இன்று மனித இனமே கண்டிராத விசித்திரமான நோய்கள், நிலநடுக்கம், சுனாமி, சூறாவளி, வெப்ப அலை, எரிமலை வெடிப்பு, மலைச்சரிவு என்று கொத்து கொத்தாக மனிதர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். மடிந்து போவதற்கு முன்னால் மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். Praise the Lord. Praise the Lord. பாவத்தின் சம்பளம் சாவு, பாவத்தின் கூலி இயற்கையின் சீற்றம். மடிந்து போவதற்கு முன்னால் மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். Praise the Lord. Praise the Lord. உங்கள் முழு இதயத்தோடும், உங்கள் முழு உள்ளத்தோடும், உங்கள் முழு ஆற்றலோடும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இப்பொழுதே திரும்பி வாருங்கள். சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டவரை அதிகமாய் அன்பு செய்யுங்கள். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். பாவ அறிக்கையை செய்து பரிசுத்தமாகுங்கள். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். Praise the Lord. Praise the Lord. பாவத்தையும் பாவ சிந்தைகளையும் வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு உபவாசித்து ஊக்கமாக ஜெபித்து பரிசுத்த ஆவியினால நிரம்பி எப்பொழுதும் இயேசுவோடு இணைந்திருங்கள். அப்பொழுது நீங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு இணைந்திருக்க எப்பொழுதும் இயேசு நாமம் சொல்லி துதித்து கொண்டே இருங்கள். இயேசுவின் நாமத்தில் மட்டும் ஜெபியுங்கள். இறைவார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள்.
கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். எல்லா நிமிடமும் எல்லா வேளையும் உங்கள் சுவாசம் முடியும் வரைக்கும் இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழுங்கள். Praise the Lord. Praise the Lord. மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். Praise the Lord. Praise the Lord. நீதிமொழி 28 வசனத்தை வாசிக்க கேட்போம். தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஏசாயா இறைவாக்கினர் இப்படியாக கூறுகிறார். மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதபடி அவரது செவியும் மந்தமாகிவிடவில்லை. உனக்கும் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்குவது உங்கள் பாவங்களும் தீச்செயல்களுமே என்கிறார். யோவானும் இப்படியாக கூறுகிறார். நம்மிடம் பாவம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக அதை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுளது இரக்கத்தை பெற்று தூய்மையாக்கப்படுவோம், பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் என்கிறார். பிரியமானவர்களே, 2 நிகழ்வை இந்த அடிமை உங்கள் முன் வைக்கிறேன். இயேசு கூடவே இருந்த பேதுருவை பார்த்து இயேசு இப்படியாக கூறுகிறார். பேதுருவே, சேவல் கூவுவதற்கு முன்னால் 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் என்று எச்சரிக்கப்பட்ட பொழுதும் பேதுரு இயேசுவை மறுதலித்தார். ஆண்டவராகிய இயேசு பேதுருவை கூர்ந்து நோக்கினார். பேதுரு மனம் நொந்து அழுதார், மனம் மாறினார், பாவ அறிக்கை செய்தார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். ஒரே பிரசங்கத்தில் 3000 மக்களும் அடுத்த பிரசங்கத்தில் 5000 மக்களும் இயேசுவிடம் திரும்பி வர கருவியாக்கப்பட்டார். மனம் மாறி வாழ்வு பெற்றார். ஆனால் யூதாசும் இயேசு கூடவே இருந்தவன் தான். இயேசுவை பணத்திற்காக காட்டிக் கொடுத்தவன். பாவத்தை ஒப்புக்கொள்ளவில்லை, மன்னிப்பு கேட்கவில்லை, மனம் மாறவில்லை. வயிறு வெடித்து குடல் சிதறி மடிந்து போனான் என்கிறது வேதவசனம். இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, பேதுருவை போல மனம் மாறி வாழப்போகிறீர்களா? யூதாசை போல மனம் மாறாமல் தன் பாவத்தை ஒப்புக்கொள்ளாமல் அழிய போகிறீர்களா? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் சிறியோரே, பெரியோரே, இளையோரே, பெற்றோர்களே, அழைக்கப்பட்டவர்களே, அர்ப்பணிக்கப்பட்டவர்களே, பெற்றெடுத்த பிள்ளைகளாலும் அறிமுகமானவர்களாலும் ஒரு ஊதாரி மகனை போல பண்ணி கூண்டுக்கு போவதற்கு முன்னால், அந்த அரங்கத்துக்கு வந்து அசிங்கப்பட்டு போவதற்கு முன்னால், அவமானப்பட்டு ஏளன பொருளாக்கப்படுவதற்கு முன்னால் இன்றே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பாவங்கள் அத்தனையும் அவரது கல்வாரி இரத்தத்தால் கழுவப்படும். இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததியும் பெற்றுக்கொள்ளும். Praise the Lord. Praise the Lord. மார்க்கு 1:15 வசனத்தை வாசிக்க கேட்போம். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். Praise the Lord. Praise the Lord. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு. பிரியமானவர்களே, இந்த காலத்திலும் இறைவார்த்தை இப்படியாக கூறுகிற பொழுது, நீங்க இப்படி சும்மா வளரிட்டு இருக்காதீங்க, மக்களை பயமுறுத்தாதீங்க என்று சொல்பவர்களே, இன்னும் எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்க என்று கேட்பவர்களே, இதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கும் இளையோரே, பெரியோரே, பெற்றோர்களே, அதிகாரத்தில் இருப்பவர்களே, அழைக்கப்பட்டவர்களே, தம் வாக்குறுதியை நிறைவேற்ற நம் ஆண்டவராகிய இயேசு காலம் தாழ்த்தவில்லை. மாறாக எல்லோரும் மனமாற வேண்டும் என்று பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, செப்பனியா இறைவாக்கினர் இப்படியாக கூறுகிறார். பண்புகெட்ட இனமே, பகுத்தறிவோடு நடந்து கொள், பதரை போல் தூற்றப்படுவதற்கு முன்னால் மனம் மாறு, ஆண்டவரிடம் திரும்பி வா, ஆண்டவரை தேடு என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவே ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். வழியும் உண்மையும் வாழ்வு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இவராலே அன்றி வேறு ஒருவராலும் மீட்பு இல்லை. வேறு எந்த நாமத்தின் வழியாக போனாலும் உங்களுக்கு விடுதலை கிடையாது, மீட்பு கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். மனம் மாறி வாழ்வு பெற பரிசுத்த ஆவியின் துணையோடு நீங்கள் இறை வார்த்தையை வாசித்து ஜெப சிந்தையில் அமரும்போது பரிசுத்த ஆவியானவர்
உங்களுக்கு பாவத்தை நினைவுபடுத்துவார். பாவத்திலிருந்து மனம் மாறி இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்க வைப்பார். எடுத்த தீர்மானத்தில் துணையாளராம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். பாவ போராட்டங்கள் உங்களுக்கு வரும் பொழுதும், உலக மாய கவர்ச்சிகள் உங்களை பாவத்திற்கு இழுக்கும் பொழுதும் நீங்கள் அதை சிக்கிக் கொள்ளாதபடி உன்னதற்கு உகந்த வாழ்வு வாழ உன்னதத்தின் ஆவியானவர் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, மனம் மாறி வாழ்வு பெற நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானிப்பதில் கவனமாக இருங்கள். இயேசு நாமம் சொல்லி ஜெபித்து கொண்டே இருங்கள். சூழ்நிலை எத்தகையதா இருந்தாலும் ஜெபத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானித்து வாழ்வாக்கும் பொழுது நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் நிற்க வைப்பார். உலக மாய கவர்ச்சிகளில் மீண்டும் நீங்கள் விழுந்து விடாதபடி உன்னதத்தின் ஆவியானவர் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார். நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை ஆசீர்வாதத்தின் கருவியாகவே மாற்றுவார். ஆகவே பிரியமானவர்களே, எல்லா வேளையிலும் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவுக்கு சாட்சிய வாழ்வு வாழ, பரிசுத்த வாழ்வு வாழ நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடம் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு திரும்பி வாருங்கள். மனிதனோ முகத்தை பார்க்கிறவன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இதயத்தை பார்க்கிற தேவன். உங்கள் கல்லான இதயம் புதிய சதையான இதயமாய் மாற்றப்படும். நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதத்தின் கருவிகளாக மாற்றப்படுவீர்கள். இறுதியில் உங்களை குறித்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிழ்வார். பிரியமானவர்களே, இப்பொழுதே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வாருங்கள். உங்கள் பாவங்கள் அத்தனையும் அவர் ஆழ்கடலில் தூக்கி எறிவார். உங்களை அணைத்துக் கொள்ளுவார். உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள் என்று சொன்ன தேவனிடம் ஏசாயா இறைவாக்கினரை பார்த்து, உன் குற்றப்பழி நீக்கப்பட்டன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி உங்களையும் பார்த்து கூறுவார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவருக்காக வைராக்கியமாக நில்லுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டு கொடுக்காதீர்கள். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்துக்கு மகிமை சேர்க்கிற கருவியாக இறுதி மூச்சு வரைக்கும் வாழுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் உமது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும் ஐயா, அபிஷேகியும் ஐயா. இதயத்தை காண்கிற தேவன், இதயத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பு, கசப்பு, எரிச்சல், மன்னியாமை, பாவ சிந்தைகள் எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கி அப்புறப்படுத்தி ஏசாயாவின் நாவை தொட்ட உமது அக்கினி இவர்களையும் தொடட்டும், இவர்கள் குடும்பத்தாரை தொடட்டும். இறை அரசை கட்டி எழுப்புகிற கருவிகளாக இறை வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் உமது கரத்தின் வீணையாய் எடுத்து உபயோகியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. என் ஜனமே மனம் திரும்பு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.